வணக்கம், நான் வைரவராஜா. ஸோ நம்ம இப்போ அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்போ டிஜிட் 5ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா, பேஸ் வந்து ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் ஒரு நம்பர் சிஸ்டமில் 5 இருக்கும். அதாவது ஒரு நம்பர் சிஸ்டமில் 5ன்னு ஒரு டிஜிட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன மாதிரி மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த நம்பர் சிஸ்டத்தோட பேஸ் ஆர் ரேடிக்ஸு 6 இல்லை 6க்கு மேலேயா இருக்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது பேஸ் 5ன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த 5ங்கிறது டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ். ஸோ அப்போ 0லேருந்து 4 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ பேஸ் 5ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். அப்போ பேஸ் 6ன்னு சொல்லும்போது 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். பேஸ் 7 சொல்லும்போது 0லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். பேஸ் 8னா 0லேருந்து 7 வரைக்கும். ஸோ அப்படின்னா இந்த 5ங்கிற டிஜிட் ஒரு நம்பர் சிஸ்டமில் எழுதுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 5 கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பேஸ் ஆர் ரேடிக்ஸ் இது வந்து 6 இல்லை 6க்கு மேலே போகும்போது தான் இந்த 5ங்கிற இது வந்து 5ங்கிற ஒரு சிம்பல் வந்து உங்களோட நம்பர் சிஸ்டமில் வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு சம்மில் வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு நம்பர் சிஸ்டம் எழுதும்போது 5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எப்படி மீன் பண்ணிக்கலாம்னா, அந்த ரேடிக்ஸ் வந்து 6 இல்லை 6க்கு மேலே ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ டிஜிட் வந்து டின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ டிங்கிறது 13. சரிங்களா? டிங்கிறது 13. ஸோ அப்போ பேஸ் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ரேடிக்ஸ் என்னவாக இருக்கலாம்னா 14 இல்லை 14க்கு மேலே எந்த வேல்யூ ஆனாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நம்பர் சிஸ்டமில் உள்ள டிஜிட்ஸை வச்சு, சரிங்களா, டிஸ்பிளே பண்ணியிருக்கிற என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த நம்பர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெண்டாவது இதில் 316 பேஸ் வந்து எக்ஸு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது வந்து ஸ்மால் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வெயிட்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கரஸ்பாண்டிங் வெயிட்டால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிடைக்கிற அடிஷன் வந்து ஈக்குவலன் டு டெசிமல் நம்பர். ஓகேங்களா? டெசிமலில் என்ன ஈக்குவலண்டோ அது கிடச்சிரும். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இது வந்து x⁻0, இந்த பொசிஷன் வந்து x⁻1, இந்த பொசிஷன் x⁻2. சரிங்களா? இலக்கம். ஸோ இது வந்து 1வது இலக்கத்தில் x⁻0 வரும், இந்த 2வது இலக்கத்தில் x⁻1, இந்த இலக்கம் வந்து x⁻2. ஸோ இது எல்லாத்தையும் வெயிட்டு, ஸோ வெயிட்டையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 3x² ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 6x⁻0. x⁻0ங்கிறது 1. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்பர் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் வந்து இட் இஸ் ஈக்குவலன் டு, சரிங்களா, ஈக்குவலன் டு உங்களோட நம்பர் இன் டெசிமல். ஸோ டெசிமலுக்கு மாற்றணும் அப்படின்னா எந்த நம்பர் சிஸ்டம் கொடுத்தாலும் சரி, இந்த வெயிட் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு அடிஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும்னா அந்த அடிஷனோட வேல்யூ வந்து ஈக்குவலன் டு உங்களோட டெசிமல் நம்பர். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஹெக்ஸா டெசிமலில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஏஎஃப்னு. ஸோ ஹெக்ஸா டெசிமல், ஸோ பேஸ் 16. ஸோ இந்த பொசிஷன், சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு எஃப் பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், அதாவது 1வது இலக்கம். ஸோ அப்போ 16⁻0 போடுவாங்க. இது வந்து 2வது இலக்கம். ஸோ 16⁻1 வரும். ஸோ அப்போ வெயிட் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வேல்யூ ஏ. ஸோ ஏ இன்ட்டு 16 ப்ளஸ் எஃப் இன்ட்டு 16⁻0. ஸோ அப்போ 16⁻0 1, எஃப்ங்கிறது 15 ஈக்குவலண்ட் இன் டெசிமல். ஸோ அதே மாதிரி ஏ வந்து ஈக்குவலன் டு 10 இன் டெசிமல். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ 175ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது. இந்த 175 நம்பர் தான் உங்களோட டெசிமல் நம்பர். சரிங்களா? ஸோ எந்த நம்பர் சிஸ்டம் கொடுத்தாலும் சரி, டெசிமலுக்கு மாற்றுறதுக்கு வெயிட் மல்டிப்ளிகேஷன் தான். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெசிமல் ஈக்குவலண்ட்டை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? எந்த சிஸ்டம் கொடுத்தாலும் சரி, எந்த நம்பர் சிஸ்டம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிடலாம்.
ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரலாக இது எப்படி கன்வர்ஷன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து டெசிமல் டு அதர் நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டெசிமல் சிஸ்டம் இருக்குது. டெசிமலில் இன்டிஜர் பார்ட் இருக்கும், ஃப்ராக்ஷன் பார்ட்டு. இப்போ ரெண்டு பார்ட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ டெசிமல் நம்பரில் ஒரு நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் வேறு ஒரு நம்பர் சிஸ்டத்துக்கு மாற்றுறதுக்கு சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணணும். சரிங்களா? சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணணும். இது என்ன ப்ராசஸ்ங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி டெசிமல் ஃப்ராக்ஷன் பார்ட் வந்து, அதாவது புள்ளிக்கு அப்புறம் உள்ள அந்த பார்ட்டை வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் வித் ரெக்கவர்டு பேஸ் அது பண்ணணும். பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ரெக்கவர்ட் நம்பர் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெசிமல்லேருந்து அதர் நம்பர் சிஸ்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிமுறை. இப்போ இது அதர் நம்பர் சிஸ்டம்லேருந்து டெசிமலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரே இது தான், வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன். அதுதான் நம்ம இந்த இதில் பார்த்தோம். ஸோ இதுதான் வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ அப்போ அதர் நம்பர் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, டெசிமல் கொண்டு போகிறதுக்கு வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன், அது இன்டிஜர் பார்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ராக்ஷன் பார்ட்டாக இருந்தாலும் சரி, வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெசிமலுக்கு மாறிடும். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு இது என்ன சக்ஸஸிவ் டிவிஷன் என்ன, மல்டிப்ளிகேஷன் வித் ரெக்கவர்ட் பேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதில் இந்த நம்பர் வந்து உங்களோட டெசிமல் நம்பர். சரிங்களா? இப்போ இந்த டெசிமல் நம்பரை நம்ம பேஸ் 4 சிஸ்டத்துக்கு மாற்ற போகிறோம். சரிங்களா? பேஸ் 4ங்கிறது இப்போ ரேடிக்ஸ் வந்து 6, ரேடிக்ஸ் வந்து 4. சரிங்களா? பேஸ் 4க்கு மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இதில் உள்ள முழு நம்பர், இந்த முழு நம்பருங்கிறது வந்து உங்களோட இன்டிஜர் பார்ட். சரிங்களா? இந்த இன்டிஜர் பார்ட்டு ஆக்சுவலாக 395, இந்த 395 சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணணும். அதாவது பேஸ் 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 98 × 4 + 3 வரும். சரிங்களா? 98 × 4 பண்ணிவிட்டு +3 பண்ணிங்க அப்படின்னா 395 வரும். ஸோ அப்போ 98 டைம்ஸ் மிச்சம் இருக்கிறது 3. இந்த 3 வந்து இங்கே எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி 24 × 4 டைம்ஸ் +2 போட்டிங்க அப்படின்னா 98 வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மீதம் உள்ளதை இங்கே எழுதணும். அதே மாதிரி 24, ஸோ 6 டைம்ஸ் மொத்தமாக போயிடும். ஸோ மிச்சம் எதுவும் கிடையாது, அதனால் 0 போட்டுடணும். ஸோ அப்போ 1 × 4 4 +2 இருக்குது, அந்த 2 இங்கே எழுதிடணும். அந்த மீதியை வந்து வரிசையை அப்படி எழுதிட்டு வரணும். அதுக்கப்புறம் கடைசியாக 0 × 4 0. ஸோ மிச்சம் உள்ளது 1. இந்த ஸ்டெப் எழுதணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இதுலேருந்து 1ன்னு வந்துருச்சுனாலே நீங்கள் அப்படி இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது 4 விட கம்மியாக வந்துருச்சுன்னா அந்த நம்பரை நீங்கள் அப்படி இன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? எனிவே, ஸோ டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 0 டைம்ஸ் 4, ஸோ 0 டைம்ஸ் 4 வந்து 0. ஸோ மீதம் உள்ளது 1. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் எழுதும்போது இது நீங்கள் டிவைட் பண்ணிடுவீங்க. இதை எடுத்து எழுதணும்ல, எடுத்து எழுதும்போது 395 டெசிமலில் உள்ளதை ஈக்குவலண்ட் பேஸ் 4 சிஸ்டத்துக்கு மாற்றுறதுக்கு கீழேருந்து எழுதணும். 1 2 0 2 3. சரிங்களா? 1 2 0 2 3 பேஸ் 4. ஸோ இப்போ இந்த நம்பரில் உள்ள இன்டிஜர் பார்ட்டுங்கிறது முழு நம்பர். இந்த முழு நம்பர் பார்ட்டை வந்து நீங்கள் எழுதிட்டீங்க. இப்போ அடுத்து இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட், இந்த பின்னாடி உள்ள புள்ளிக்கு பின்னாடி உள்ள பார்ட்டை வந்து நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன வழிமுறை சொல்லியிருக்கோம்? மல்டிப்ளிகேஷன் வித் ரெக்கவர்டு பேஸ். இங்கே ரெக்கவர்டு பேஸுங்கிறது 4. சரிங்களா? அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த நம்பரை விட்டுறணும். சரிங்களா? அந்த 395 விட்டுட்டு 0.0625 எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு × 4 பண்ணிங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.025 வரும். சரிங்களா? இப்போ 0.025 இருக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுறணும். சரிங்களா? இந்த நம்பர் இப்போ 0 இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நம்பரை விட்டுருங்க. இதில் என்ன நம்பர் இருந்தாலும் இதை விட்டுட்டு இந்த மறுபடியும் இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மட்டும் தனியாக எழுதணும். ஸோ இப்போ 0.25 இன்ட்டு மறுபடியும் 4 பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா 1.00ன்னு வரும். அப்புறம்
ஸோ இது 1 வந்துடுச்சுன்னா நீங்கள் அதாவது இந்த இது வந்து 0.00ன்னு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அடுத்து மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மறுபடியும் 00 × 4னா 0 தான் வரும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் 00 வந்துடுச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணதில் உள்ள இன்டிஜர் பார்ட், அதாவது முழு நம்பர் வந்து இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்தது 0 இருந்தது, அடுத்து வந்து 1 இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ எழுதும்போது என்ன பண்ணணுன்னா, இப்போ இதோட 0.0625 டெசிமல் ஈக்குவலன் டு எப்படி எழுதணுன்னா, பாயிண்ட் போட்டுட்டு சரிங்களா, 0 பாயிண்ட் போட்டுட்டு மேலேருந்து எழுதணும். ஸோ 0 எழுதணும், அதுக்கடுத்து 1 எழுதணும். சரிங்களா, 0 1 எழுதிட்டு இது வந்து பேஸ் 4ன்னு எழுதியிருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் கிராஸ் வெரிஃபை கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதிலேருந்து இதை மாற்றுங்க. ஸோ இதிலேருந்து இதுவாக மாற்றினீங்கன்னா என்ன வரும், வெயிட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா? அப்போ இந்த பிளேஸுங்கிறது என்னது, 4⁻−1. ஸோ இந்த 1 இருக்கிற இந்த பிளேஸ் வந்து 4⁻−2. ஸோ 4⁻−2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ 4⁻−2 என்ன வரும், ஸோ 4⁻−2 0.0625. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் இன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். எனிவே அது வந்து நாட் நீடட். சரிங்களா, எனிவே அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் எதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டோட்டலாக நீங்கள் 2 நம்பரையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அதாவது இன்டிஜர் பார்ட்டை தனியாக கண்டுபிடிக்கணும், ஃப்ராக்ஷனல் பார்ட்டை தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு 2 நம்பரையும் சேர்த்து எழுதணும். ஸோ அப்போ இந்த மொத்த நம்பருக்கு வந்து நீங்கள் பேஸ் 4க்கு மாற்றுறீங்க அப்படின்னா இது 1 2 0 2 3 பாயிண்ட் வச்சுட்டு இந்த நம்பர் எழுதணும், 0 1 எழுதணும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இது என்ன அப்படின்னா, இதில் முழு நம்பர் எழுதும்போது கீழேருந்து மேலே எழுதணும், இதில் வந்து மேலேருந்து கீழே எழுதணும். அதே மாதிரி நீங்கள் இதை அடுத்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் ஒரு தடவை இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து 0.25 வந்துருக்கு. இப்போ இதில் உள்ள அந்த முழு நம்பர் முன்னாடி உள்ள நம்பரை விட்டுட்டு தான் அடுத்த இதுக்கு எடுத்துக்கணும். இதில் 0 இருக்கிறனால பிரச்சனை இல்லை. சப்போஸ் 1.25ங்கிற நம்பர் வந்திருக்குன்னா மறுபடியும் நீங்கள் இங்கே 1.25 போடக்கூடாது. இந்த நம்பரை விட்டுறணும். இந்த முன்னாடி உள்ள முழு நம்பர் என்ன வந்தாலும் சரி அதை விட்டுட்டு மிச்சம் உள்ள நம்பரை எடுத்து தான் அடுத்து மறுபடியும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.